விசாரிக்கலாம். விஜய், உங்களை சாட்சி கொண்டு வரும்படி அழைக்கிறேன். கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. கடவுள் சாட்சியாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உங்க பேரு? விஜய். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. நல்ல வேலை, எங்க இல்லன்னு சொல்லிடுவீங்களோன்னு பார்த்தேன். உங்க பொண்டாட்டி பேரு? அலமேல். பரவாயில்லையே, பொண்டாட்டிய மறந்தாலும் பேரையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே. ஆமா, உங்களுக்கு எத்தனை குழந்தை? ஒரே குழந்தை. ஆனா பெண்ணா? ஆண்னு கேள்விப்பட்டேன். பொண்டாட்டிய தெரியுது, பொண்டாட்டி பேரும் தெரியுது, பிறந்த பிள்ளைய மட்டும் தெரியல. கேள்விப்பட்டீங்க அப்படிதானே? எஜமா, இத குறிச்சுக்கங்க. ஆமா, எப்ப கேள்விப்பட்டீங்க? கரம் நீதிபதி அவர்களே, இது வழக்கிற்கு சம்பந்தம் இல்லாத கேள்வி. எஜமா, குடும்பத்தோட சம்பந்தமே இல்லாம இருந்ததுனாலதானே இந்த சங்கடமே வந்தது. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். மேற்கொண்டு தொடரலாம். சொல்லுங்க, எப்ப கேள்விப்பட்டீங்க? நான் தனியா இருந்த போது. ஏன் தனியா இருந்தீங்க? உன்னை பிடிக்கல, அதனால ஒதுங்கி இருந்தேன். என்ன பார்த்தாலே போதும் பருத்தி காட்டுல மண்டி போட்டு பதுங்கி பதுங்கி வந்தீங்களே, அப்ப பிடிச்சது. இப்போ ஒரு குழந்தைக்கு தாயாரும் பிடிக்கல, அப்படிதானே? சரி, அதை விடுங்க. உங்க அப்பா, அதாவது என் மாமனார், சாகும்போது எத்தனை லட்சம் ரூபாய் சொத்துக்களை ஒப்படைச்சிட்டு போனாரு? சுமார் 30 லட்சம் பெருமானம் இருக்கும். இப்ப இந்த சொத்துல எவ்வளவு மிச்சம் வச்சிருக்கீங்க? 10 லட்சம் இருக்கும். அப்படின்னா 20 லட்சம் ரூபாய் சொத்தை என்ன பண்ணீங்க? ஏதாவது வியாபாரத்துல போட்டீங்களா? இல்ல. கோயில் குளத்துக்கு கொடுத்தீங்களா? இல்ல. பின்ன எப்படி செலவு பண்ணீங்க? ஏன் தெரு தெரு முழிக்கிறீங்க? நான் சொல்லட்டுமா? பப்பாட்டிக்கு வாரி வாரி கொடுத்தீங்க, மீதியும் குடிச்சே அழிச்சீங்க. அது உண்மையா பொய்யா? எங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தை எப்படி வேணா செலவு பண்ண எனக்கு உரிமை உண்டு. அந்த உரிமை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சந்ததிக்கும் உண்டுன்னு உயிரில எழுதி இருக்குது, உண்மைதானே? அது வந்து வந்து இருக்கா இல்லையா? இருக்கு. எஜமா, இத குறிச்சுக்கங்க. குழந்தை பிறந்தத கேள்விப்பட்டதா சொன்னீங்களே, அந்த குழந்தை உங்க குடும்பத்தை சேர்ந்ததுதானே? அது என்ன சந்தேகம்? எஜமா, இதையும் குறிச்சுக்கங்க. உங்க அப்பா சொத்துல உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னா, தாத்தா சொத்துல பேரனுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? இருக்கு. அப்படின்னா அவன் பங்கையும் சேர்த்து ஊதாரித்தனமா செலவு பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அவன் என் மகன், நான் தவப்பேன். என் பிள்ளை பத்தி எனக்கும் பொறுப்பு இருக்கு. அப்படி பொறுப்புள்ள தகப்பனா இருந்தா, புள்ள பிறந்தது தெரிஞ்சும் ஓடி வந்து அது முகத்தை கூட பார்க்காம ஒரு புறம்போக்கு செருக்கி வீட்டுல அவதான் பெருசுன்னு விழுந்து கிடந்தீங்களே, நீங்களா பொறுப்பை பத்தி பேசுறீங்க? இன்னொரு தடவை பேசாதீங்க, கேக்குறவங்க சிரிக்க போறாங்க. ஏங்க, நமக்கு கல்யாணம் எத்தனை வருஷமாச்சு? 3 வருஷமாச்சு. ஒத்துமையா எத்தனை வருஷம் இருந்தோம்? 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல நீங்க எவ்வளவு சொத்தடிச்சீங்க? எதையுமே வைக்கல. சரி, நாம பிரிஞ்சு எத்தனை வருஷமாச்சு? 1 வருஷமா. நாம ஒன்னா இருந்த 2 வருஷத்துல ஒரு சொத்தும் போகல. என்ன பிரிஞ்சு தனியா போன ஒரே வருஷத்துல 3ல 2 பாகம், அதாவது 20 லட்சத்தை அழிச்சிருக்கீங்க. இனிமையும் உங்க இஷ்டத்துக்கு விட்டா, நாளைக்கு நீங்க பெத்த புள்ள அப்பா எனக்கு என்ன வச்சிருக்காருன்னு கேட்டா நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? புள்ள கிடக்குதுங்க, புள்ள புருஷனை விட புள்ளையா பெருசு. எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நாளைக்கு நீங்களே என் முன்னாடி வந்து நின்னா கால் வைத்து கஞ்சாவது ஊட்ட வேண்டாமா? அதுக்கு தாங்க கேஸ் போட்டேன். சத்தியமா சொல்றேன், தாலி கட்டின புருஷனை இப்படி கோர்ட்ல கொண்டு நிக்க வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க. இப்ப கூட சொல்றேங்க, நாம ஒன்னா இருந்து வாழலாம்னு சொல்லுங்க. கேஸையும் வாபஸ் பண்ணிட்டு உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க. நேவர், உன்னோட என்னால வாழ முடியாது, வாழவே முடியாது. மிஸ்டர் வரதாக்கர், உங்கள் கட்சிக்காரர் சார்பாக நீர் ஏதாவது கூறிக்கொள்ள விரும்புகிறீரா? யுவர் ஆனர், இங்கு நடந்ததெல்லாம் பார்த்த பிறகு இந்த வழக்கில் நான் வாதாட எதுவும் இல்லை. தீர்ப்பு நாளை வழங்கப்படும். நீ உன் புருஷனை பார்த்து கேட்ட கேள்வி ஒவ்வொன்னும் இருக்க மணிமணியா இருந்துச்சு. இந்த பாரு, பிள்ளைக்காக மட்டுமில்ல புருஷனுடைய எதிர்காலத்துக்காகவும் சேர்த்து அவன் காரை பிடிச்சு நீ அழுதியே, அப்போ நிஜமாவே நான் மனசை கலங்கிட்டேன். நீ கவனிச்சோ இல்லையோ, ஜட்ஜு கூட கட்சிப்பான கண்ணத்தை வச்சுக்கிட்டார். நான் கேட்கறதுக்கு கேள்வியே பாக்கி இல்லாம எல்லா கேள்வியும் நீயே கேட்ட இல்லையா?
அதனாலதான் நான் எதிர்வாதமே செய்யல. பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காத. நீ மாத்திரம் வக்கீல் படிச்சிருந்தா நிஜமாவே ஒரு அட்வொகேட் ஜெனரலா இருந்திருப்பேன். அவருக்கு மனைவியா இருக்கிறதுலதான் எனக்கு பெருமை. கவலைப்படாதம்மா, சத்தியம் தான்மா ஜெயிக்கும். முருகா, சிவங்க 2 பேரும் எப்படியாவது செத்து வைப்பா. திருமதி அலமேலு கெஞ்சி கேட்டுக் கொண்ட பிறகும் எந்தவித காரணமும் இல்லாமல் அவரோடு வாழ விஜய் மறுத்து விட்டார். மேலும் விஜய் அவர்கள் 20 லட்சங்களுக்கு மேற்பட்ட சொத்துக்களை தவறான வழியில் அழித்திருக்கிறார். எனவே மேற்கூறிய காரணங்களுக்காக இந்துலா சட்டப்படி கண்ணுப்புலிமேடு எஸ்டேட்டையும் அதை சார்ந்த சொத்துக்களையும் காலஞ்சென்ற திரு தர்மலிங்கம் அவர்கள் பேரனும் விஜய் அவர்களின் மகனுமாக்கிய வேல்முருகனுக்கு உரிமையாக்கி தீர்ப்பளிக்கிறேன். வேல்முருகன் மேஜராகும் வரை மேற்கண்ட சொத்துக்களை பராமரிக்கும் பொறுப்புகளை அலமேலு அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அதில் வரும் வருமானத்தில் கணவனுடைய செலவுக்காக மாதம் 1000 ரூபாய் ஜீவனாம்சம் அளிக்க வேண்டும் என்றும் அலமேலுவுக்கு உத்தரவிடுகிறேன். விஜய், வழக்கு முடிகிற வரைக்கும் பொறுத்திருக்க சொன்னீங்க. எதிரா தீர்ப்பாயிடுச்சு. என் பணத்துக்கு என்ன சொல்றீங்க? ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்களேன். ஆமா, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டும் நீங்க அலைஞ்சிட்டு இருப்பீங்க ஆயுஷ் பூரா. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? போர்ஜரி. 24 மணி நேரம் அவகாசம் தர்றேன். அதுக்குள்ள என் கைக்கு பணம் வரல, அரஸ்ட் வாரண்டோட வந்து நிற்பேன். அப்போ உங்க மச்சினர் சொத்து பூரா நீங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்றீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் பணம் குறையும், 3 மாசத்துல கொடுத்துறேன். பரவாயில்லைங்க, குறையிற துவைக்கு நீங்க தனியா எழுதி கொடுத்துருங்க. இப்ப இருக்கிற பணத்தை கொண்டு வாங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் பணம்ங்க. கோர்ட்டுக்கு போகாம வக்கீலுக்கு கொடுக்காம வருதுன்னா எனக்கு அசல் மட்டும் போதுங்க, வட்டி கூட வேணாங்க. ஆல்ரைட், நீங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க, நான் பணத்தோட வந்துடுறேன். சரி, ரொம்ப சந்தோஷம். ராஜு, விஜய் வந்திருக்காரு, நான் பார்க்க விரும்பலன்னு போய் சொல்லிடு. நீங்களா? இல்லைங்க, அம்மா உங்களை பார்க்க விரும்பல, இனிமே வர வேண்டாம்னு சொல்ல சொன்னாங்க. மாப்பிள்ள, தீர்ப்பு சொன்னது கோர்ட் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ள எங்க போயிட்டீங்க? என்ன விஷயம்? 24 மணி நேரத்துக்குள்ள பணத்தோட வரலன்னா அரஸ்ட் வார்டு வரும் சொல்லிட்டு போயிருக்கா முதலியார். எப்படியாவது நீங்க தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி என் மானத்தை காப்பாற்றணும். செப்பால் அடிச்ச சல்லி காசு கூட என்கிட்ட கிடையாது. ஏன் போய் சொல்றீங்க? பெட்டி நிறைய பணத்தை எடுத்துட்டு வந்ததை நான் பார்த்தேனே. அது என் சொந்த பணம். கடன் வாங்கி கைதாக்க போற ஆளுங்களை காப்பாற்ற பணம். மாப்பிள்ள, நீங்களா இந்த வார்த்தை சொல்றீங்க? ஆமா, குடிக்கிறதுக்கும் கூட்டியாருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கின கடனை நான் எப்படி அடைக்க முடியும்? என்னால உதவ முடியாது, விடுங்க. என்ன எங்க அண்ணன் மேல உயிரையே வச்சிருந்த நீங்களா இப்படி மாறி பேசுறீங்க? சரி, உங்க பணம் வேண்டாம். எங்க அண்ணன் எனக்கு சீதனமா கொடுத்த இந்த வீட்டு பத்திரத்தை வச்சாவது அவரை காப்பாத்துங்க. கொடுக்கிறேன். பதிலுக்கு நீ விடுதலை பத்திரம் எழுதி கொடு. விடுதலை பத்திரமா? ஆமா, உங்க அண்ணனுடைய கடனை நான் தீர்க்கணும்னா இனிமே உனக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு எழுதி கொடு. மனு, என்ன காப்பாத்திய தங்கச்சி வாழ்க்கை நான் விலையா? என் கையில விலங்கிறாம தடுக்க என் தங்கச்சி தாலியை கழிச்சு வைக்கிறமா? நிச்சயமா. கற்பிழந்தவ கழுத்துல இத்தனை நாள் தாலி தொங்குனதே தப்பு. என்ன சொன்ன? சரியான நேரத்துக்கு பண்ணீங்க. இவனால பணம் கட்டவே முடியாது. பிடிச்சோட தள்ளுங்க. தேவையில்லை. விஜய், எனக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் உங்க மனைவி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் வர்றேன். அண்ணி, நீங்களா பிடிச்சீங்க? ராதா, தியாகின்னு நாம நினைச்சவன் நம்ம கழுத்துக்கே கத்தி வச்சுட்டான். துரோகின்னு நான் நினைச்ச மனைவி காப்பாத்திட்டான். காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்லைன்னா என் கருவை சிந்திச்சதுக்காகவும் அன்னைக்கு நன்றி சொல்லணும். இல்லைன்னா அப்பம் பேர் தெரியாத குழந்தை இத்தனை நாள் இருக்கிறதே தப்புன்னு சொல்லிருப்பாரு. சொல்ல முடியாது. அதுக்கு அப்ப யாரும் தெரிஞ்சு போச்சு. யாரு? ஒரு புருஷன்டா. போய் இதுக்கு என்ன ஆதாரம்? இதோ என்னுடைய செயின் உன் கைக்கு எப்படி வந்தது?
சொல்றேன். மணி, அன்னைக்கு ஹோட்டல்ல கிரேப் ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து இந்த பொண்ணு கொடுக்க சொன்னாரு. நான் தான் கொடுத்தேன். மயங்கனாலும் கெடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கு நான் உடந்தையா இருந்தேன். அவரு போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல இந்த செயின் இருந்தது, எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் நான் அதை விற்க போனப்போ அங்க வந்த இந்த அம்மா, இந்த செயின் ஏது, உண்மையை சொல்லிடு, இல்லன்னா போலீஸ்ல ஒப்படைச்சிருவேன். நாங்க அதுக்கு பயந்து போய் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கேவலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாவி செஞ்ச பாவத்தை எல்லாரும் மன்னிச்சிருங்க. அப்படின்னா இவர் என்ன காப்பாத்தினதெல்லாம் நடிப்பு. காரணம் என்ன பழி வாங்கி வெளியேற்றிட்டு சொத்தை அபகரிக்க. அதுக்காகத்தான் மாடியில இருந்து உன்னை தள்ளி விட்டுட்டு பழிய ஏன் மேல போட்டான். இல்ல இல்ல ராதா, படிக்கட்டுல விழுந்தப்போ ஏன் முகத்தை பாத்தியா? இல்ல, இந்த புடவையோட ஓனர் தான் பார்த்தேன். வள்ளி, உன் புருஷன் இந்த புடவைய கட்டிக்கிட்டு தான் உன்னை தள்ளி விட்டான். வள்ளி, யார் இந்த புடவைய கொடுத்ததுன்னு சொல்லு. இவங்க கடவுள் கொடுத்ததா? என் புருஷன் இந்த புடவை என்கிட்ட கொடுத்த, வெளியே தெரியாம தான் வச்சிருந்தேன். ஆனா இந்த அம்மா பாத்துட்டாங்க. உண்மையை சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டுமான்னு கேட்டாங்க. பயந்து போய் உண்மையை சொல்லிட்டு நீங்க 2 பேரும் போலாம். வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்காக நகை அடவு வைக்க போன இடத்துல ஹோட்டல் சர்வரை பார்த்தேன். கோர்ட்டுக்கு என்ன போக விடாம அடைச்சு வச்சிருந்த இடத்துல புடவைய பார்த்தேன். இப்பவாவது என்ன நிரபராதின்னு நம்புறீங்களா? நம்புறத மீது நம்புறேன். இவனை பத்தி நீ எவ்வளவோ சொல்லி இருந்தும் இந்த பாவை பேச்ச கேட்டு உத்தமையான உன்னை விரட்டி உத்தமையா இந்த நம்ம குடும்பத்தை அழிச்சேன். அப்பா சேர்த்து வச்ச சொத்தை குடிச்சே ஒழிச்சேன். கூடா நட்பும் குடிப்பழக்கமும் குடும்பத்தை நாசமாக்குங்கிறத இப்ப நான் பரிபூர்ணமா வந்துட்டேன். மேலும் பரிபூர்ணமா வந்துட்டேன். அந்த பாவி என் தங்கையை கெடுத்து என் மனைவியை பிரிச்சு என் சொத்துக்களை அழிச்சு எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிச்சு. உன்னை என்ன செய்யறேன் பாரு. அவரை கொண்டுட்டா உங்க தங்கச்சி வாழ முடியாது. நான் செத்தாலும் பரவாயில்லை, இவனை உயிரோட விட மாட்டேன். பாவி, ஒழிஞ்சு போ. திருந்துட்டேன். என்ன சுட்டுடாத, என்ன மன்னிச்சு. உன்னை நான் கெட்டி கேட்டுக்கிறேன். உன் காலில் விழுந்தா அலமேலு, ஆரம்பத்திலிருந்தே நீங்க என் வாழ்க்கையில கொடுத்துட்ட. இப்ப ஆதாரங்களை காட்டிக்க திட்டங்களை அடியோட நாசமாக்கிட்ட. முதல் பலி நீதான். குடும்பத்தோட அழிஞ்சு போங்க. என்ன மன்னிச்சிடுங்க.
ஊருக்கார நல்ல சமயத்துல வந்து காப்பாற்றணும். ஆடுதானே வேலையிட்ட நடக்குமா? ஆட்டுக்கு இழப்பு வந்திருக்கும், அதான் வரல. ஆடுதானா? ஐயா வண்டி நிறுத்த ராமு, ஏண்டா இங்க நிக்கிறேன்? இன்ஸ்பெக்டர், இவனுக்கு அந்த பாவி பாலுடைய கையாள அவளை பிடிக்க சொல்லுங்க. அவனை பிடிங்க. வண்டி அந்த நான் செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் இந்த பாவிய சிரிங்க சிரிங்க சிரிங்க. சிரிச்ச மாதிரி இருங்க, சிரிச்ச மாதிரி இருங்க. இப்ப ஏன் தெரியுமா உங்க 2 பேரையும் போட்டோ எடுத்தேன்? இந்த படத்தை பெருசா என்லார்ஜ் பண்ணி என் ஆபீஸ்ல மாட்டி வைக்கத்தான். எதுக்காக மாட்டி வைக்க போறேன் தெரியுமோ? புருஷன் பொண்டாட்டிக்கு யாராவது தகராறு பண்ணிட்டு வழக்கார வந்தாங்கன்னா இந்த படத்தை காமிச்சு உங்க 2 பேருடைய வாழ்க்கையையும் பாடமா எடுத்து சொல்லி கோர்ட்டுக்கு போகாம அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கத்தான். முருகன் உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டான். அப்புறமா வணக்கம். வணக்கம்.